திண்டுக்கல் திருச்சி சாலையில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த 7 பேரும் புகை மூட்டம் காரணமாக அதில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக புதிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ்மணி இணைப்பில் நினைக்கிறார். சதீஷ்மணி, இந்த விபத்தை பொறுத்தவரை இந்த விபத்தானது முதல்ல எங்க ஏற்பட்டுச்சு, அது எப்படி பரவுச்சுன்னு எதுவும் தகவல்கள் தெரிஞ்சிருக்கா? குறிப்பா நோயாளிகளை வேறு மருத்துவமனைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அது தொடர்பான தற்போதைய தகவல் என்ன சதீஷ்மணி? மருத்துவமனையில ஏற்பட்ட தீ விபத்துல 7 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க கேட்டதுல என்னன்னா, முதற்கட்டமா தீயணைப்பு துறையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மின்சார கசிவினாலதான் முதல்ல அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீ விபத்து ஏற்பட்டதுனால ஏற்பட்ட அந்த புகை மூட்டம் தான் மருத்துவமனையில முழுவதுமாக அந்த சூழ்ந்ததாலதான் இந்த ஒரு பெரும் விபத்து நடந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மருத்துவமனையில இந்த தீ விபத்து ஏற்பட்டதுனால புகை செல்லக்கூடிய வழிகள் இல்லாததனால் அந்த புகையானது அதிக அளவில் எல்லா இடத்திலும் பரவி காணப்பட்டதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணை தெரிவித்திருக்கு. மேலும் இந்த மருத்துவமனையில இந்த விபத்தின் போது கிட்டத்தட்ட தீயணைப்பு துறையினர் ஒரு 50க்கும் மேற்பட்ட அந்த நோயாளிகளை காப்பாற்றி இருக்கிறார்கள். புகை காரணமாக வேறு யாரேனும் மருத்துவமனையில் யாரேனும் மயங்கி எதுவும் விழுந்திருக்கிறார்களா என்ற கோணத்துல அந்த புகை கடுமையான புகையில பணியாற்றக்கூடிய அந்த சிறப்பு உபகரணங்களை அணிந்து தீயணைப்பு துறையினர் மருத்துவமனையில வேற யாராவது சிக்கியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் தீவிரமா தற்போது அந்த புகை நடுவே மீட்பு பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த 7 பேருமே முக்கியமான காரணம் நெருப்பினால் ஏற்பட்ட புகையை சுவாசித்து அதன் காரணமாக மயங்கி விழுந்ததுனாலதான் இந்த விபத்து இந்த 6-7 பேர் உயிரிழந்திருக்கதா முதற்கட்ட தகவலை தீயணைப்பு துறையினர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த புகை மூட்டத்தினால வேற யாரும் சிக்கியிருக்கலாமா, மருத்துவமனை வளாகத்துல சிக்கியிருக்கலாமா என்பது குறித்து தீயணைப்பு துறையினர் அந்த உபகரணங்களோட உள்ளே சென்று மீட்பு பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த நிலைமை அங்க ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் மருத்துவமனை என்பதால் ஏராளமான உடனடியாக அந்த குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருக்கலாம். எனவே அவங்களும் யாரால இருக்காங்களா அப்படிங்கறதுனால தீயணைப்பு துறையினர் ரொம்ப தீவிரமா அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. தீயானது ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பா இருந்தாலும் நிலைமை தற்போது வரை மோசமானதாக காணப்படுகிறது. தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளை தீவிரம் காட்டி வருகிறார்கள். இது தொடர்பாக பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினருக்கும் உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களோட சிறப்பு உபகரணங்களோ அல்லது மீட்பு பணிகளுக்கு இன்னும் தேவையான ஆட்கள் தேவைப்பட்டாலோ உடனடியாக அவர்களை வரும் அந்த சூழ்நிலையிலையும் அவங்க அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து நிலைமையை உயர் அதிகாரிகள் சென்னையில இருந்து உயர் அதிகாரிகள் தீயணைப்பு துறைக்கு தொடர்ந்து அங்க நிலவரம் குறித்து கருத்து கேட்டு வருகிறார்கள். தற்போது வரை 7 பேர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து யாரும் உள்ளே எதுவும் புகையினால் மயங்கியிருக்கலாம், சிக்கியிருக்கலாம் என்ற கோணத்துல தீயணைப்பு துறையினர் அந்த தீவிரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. சதீஷ்மணி, தற்போது வரை மட்டுமே இந்த விபத்துல 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பா வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றிருக்கக்கூடிய நோயாளிகளோட தற்போதைய நிலை என்ன? அதில் யாரும் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காங்களா? இல்ல, அந்த மீட்கப்பட்டவங்களே பல பேர் அந்த புகையை சுவாசிச்சதுனால அவங்களோட நிலைமையும் ஒரு சில பேர் அந்த நிலைமையில கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க முதற்கட்ட தகவல். என்றாலும் அவர்களை உடனடியாக அந்த புகையின் சுவாசத்தில இருந்து அவர்களை மீட்பது குறித்தான அந்த முதற்கட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது வரை அது போன்ற எந்த ஒரு அதீத சூழ்நிலை கைமீறிய நிலைமை என்று எதுவும் சொல்ல முடியவில்லை என்று தீயணைப்பு துறையில தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல மீட்கப்பட்டவர்களை உடனடியாக புகை சுவாசத்தினால் ஏற்பட்ட அந்த சிக்கலை போக்குவது தொடர்பாகவும் அந்த பிற மருத்துவமனைகளுக்கு உடனடியாக அந்த மருத்துவர்கள் அந்த வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரப்படியில் வேறு யாரேனும் அந்த மருத்துவமனை வளாகத்துல புகை மூட்டம் காரணமாக சிக்கியிருக்கலாமா அப்படிங்கிற கோணத்திலையும் அவங்க மீட்பு பணி ஈடுபட்டு வராங்க. மருத்துவமனையில புகை தற்போது வரை கட்டுப்படுத்த முடியாத அளவுல இருப்பதா தீயணைப்புத்துறை தெரிவிச்சிருக்காங்க. எனவே புகை முழுவதுமாக வெளியேற இருந்து அவங்களை தற்காத்து கொண்டு அந்த சிறப்பு உபகரணங்கள் மூலம் உள்ளே சென்று பாதுகாப்பாக யாரேனும் சிக்கியிருக்கலாம் என்பது குறித்தும் அவங்க தேடிட்டு இருக்காங்க.
இதே நேரத்தில் புகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அந்த வெளியேற சூழ்நிலை காணப்படுகிறது. ஏன்னா நீங்க அந்த பில்டிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பரந்த இடமாக அந்த தீ விபத்து ஏற்பட்ட இடம் வந்து புகை முழுவதுமாக சுற்றி வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. எனவேதான் வந்து தீயணைப்பு துறையினர் ஒரு பிரிவினர் வந்து புகையின் ஊடாக சென்று மீட்பு பணியினும், அதே போல மற்ற தீயணைப்பு துறையினர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த புகையை வந்து வெளியேற்றுவது எவ்வாறு என்பது குறித்தும் அங்க தீவிர அந்த மீட்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. சதீஷ்மணி, தற்போது லிஃப்ட்ல போனவங்களோட நிலைமை என்னவா இருக்கு? ஏன்னா தீ விபத்து ஏற்பட்ட உடனே வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப லிஃப்ட்டுக்குள்ள சிக்கனவங்களெல்லாம் மீட்டாச்சா? அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன? அந்த நீங்க கேட்டது வந்து என்னன்னா, அந்த மின்சாரத்தினால ஏற்பட்ட அந்த தீ விபத்துனாலதான் அந்த லிஃப்ட் வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கு. இது அந்த லிஃப்ட் ஸ்ட்ரக் ஆனதுனாலதான் அதில் உள்ள வந்து இந்த புகையின் காரணமாக மயக்கம் அடைந்து அந்த 7 பேர் உயர்ந்திருக்காங்க. அதே போல இந்த வேற யாரும் உயிரிழந்திருக்காங்களா அப்படிங்கறதையும் வந்து இன்னும் வந்து தீயணைப்பு துறையினால கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அந்த 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 நிலைமையை பார்த்தா அவங்களுக்கே தெரியும், அந்த மருத்துவமனை வளாகம் முன்பாக முழுவதுமாக தீயா எரிந்து கொண்டிருக்கிறது. அதே போல கரும் புகையாக சூழ்ந்து காணப்படுவதால உள்ள என்ன நடக்கிறது, என்ன இருக்கிறது என்பதே வந்து அவர்கள் மீட்பு பணியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. எனவே உள்ள யாரு இருக்கலாமா இல்ல அப்படிங்கறதே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் தான் இருக்கு. இருந்தாலும் வந்து அந்த முழு முயற்சியா வந்து அந்த புகையை போக்கவும், அதே நேரத்தில் உள்ள சிக்கி இருக்கவங்க யாரா இருந்தாலும் அவங்களை காப்பாற்றுவதற்கும் வந்து அந்த தீயணைப்பு துறையினர் வந்து அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து சென்னையில இருந்து தீயணைப்புத்துறையுடைய உயர் அதிகாரிகள்லாம் வந்து அங்க நடக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறதையும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது கூடுதல் உதவி எதுன்னு தேவைப்படணும் அல்லது உபகரணங்கள் தேவைப்பட்டாலும் அதையும் வழங்குவதற்கு முழு ஏற்பாடுகளையும் வந்து செய்திருக்காங்க. தொடர்ந்து அந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. சதீஷ்மணி, தற்போது இந்த 7 பேர் உயிரிழந்திருக்கிறதுல வந்து உயிரிழந்தவங்க அனைவருமே நோயாளிகளா இல்ல விசிட்டர்ஸ், அட்டெண்டர்ஸ் அது மாதிரி யாரும் வந்து உயிரிழந்திருக்காங்களா? இல்ல, அது போன்று தற்போது வரை அந்த வந்தவர்கள் நோயாளிகளா அல்லது அவர்களை பார்க்க வந்தவர்களா என்ற அந்த விவரங்கள் வந்து தற்போது வரை அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. 7 பேர் இறந்திருக்காங்க மட்டும் தான் முதற்கட்ட தெரியுது இருக்கு. அதுல வந்து யார் நோயாளிகள், யார் வந்து பார்க்க வந்தவங்க அப்படிங்கிற ஒரு விவரங்கள் வந்து இன்னும் வந்து முழுமையா கிடைக்கப்படல. ஏனென்றால் நிலைமையை நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள், அங்க வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுது. எனவே இதற்கு அடுத்த கட்டமாக தான் உயிரிழந்தவர்கள் யார் என்பது குறித்தும் வந்து தீயணைப்புத்துறை அதே போல காவல்துறையினர் வந்து அந்த விவரங்களை பெற்று அதன் பின்பாக வந்து வெளியிடுவாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தற்போது வந்து மாவட்ட ஆட்சியரும் வந்து ஆய்வு செய்ய வரதா வந்து தகவல் வந்திருக்கு. எனவே அவங்களும் வந்து தற்போது அந்த நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் வந்து சம்பவத்தை வந்து நேராக ஆய்வு செய்யவும் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல தீயை வந்து கட்டுப்படுத்தி புகை எவ்வாறு முழுமையாக வெளியேற்றுவது, அதற்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் உடனடியாக சம்பந்தப்பட்ட தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் அவங்களும் நேரடியா வந்து சம்பவ இடத்துக்கு வந்து அந்த ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.